ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய வகையறிதல், அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சொற்றொடர் என்னது? வாக்கியத்தை தான் இங்கே சொற்றொடர். ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருவது தான் சொல் தொடர், அவ்வளோதான். தொடர்னது தொடர்ச்சியாக வருது. அப்போ சொல் என்பது என்னது? சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருவது தான் இங்கே சொற்றொடர். அந்த சொற்றொடர் தான் இன்னொரு பேர் என்ன? வாக்கியம். இப்போ வாக்கிய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் வந்து நம்ம ஒரு 16 வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு முறையும் வினாக்களை வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்தி தொடர் வாக்கியம். செய்தி தொடர் வாக்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்தினை ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாக தெரிவிப்பதற்கு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்தி வாக்கியம். இங்கே பாருங்க, பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். இதில் என்ன பண்ணுறாங்க? பரிதிமார் கலைஞர் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அடுத்திருக்கக்கூடிய விளாச்சேரியில் பிறந்திருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொல்கிறாங்க. ஒரு செய்தியை, ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ ஒரு கருத்தை தெரிவிக்கும் வண்ணம், ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் வரக்கூடிய வாக்கியங்கள் என்ன சொல்றோம் இங்க? செய்தி வாக்கியம். பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது என்னது? செய்தி வாக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் வண்ணம், அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வெளிப்படுத்திருப்பாங்க, அறகுறையா இருக்காது. ஓகேவா? இப்போ திருவள்ளுவர் எழுது திருக்குறள், சரி, திருவள்ளுவர் இயற்றியது திருக்குறள் அப்படின்ற மாதிரி மொட்டையெல்லாம் இருக்காது. இயற்றினார், இயற்றி முடித்தார், ஓகேவா, அவர் அதாவது எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை முழுசாக விளக்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்த வாக்கியத்தை முடிக்கும் போது அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு செய்தி வந்து வெளிப்பட்டிருக்கும். அப்படி செய்தி வெளிப்பட்டால் அது என்னது? செய்தி வாக்கியம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம வேற ஒரு இடத்துலையும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ நான் சொல்கிறேன், அதை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வினா தொடர் வாக்கியம் அல்லது வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. வினா வாக்கியம்னா என்ன அப்படின்னா கேள்வி எழுப்பும் வண்ணம், அதாவது வினா பொருளை தரும் தொடர்கள். ஓகே, வினா பொருளை தரக்கூடிய வாக்கியங்களை வந்து வினா வாக்கியம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பக்கூடிய விதத்தில் இருக்கும். ஒருத்தரை வந்து நம்ம கேள்வி கேட்பதற்காக எழுப்பக்கூடிய வாக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம். இப்போ எழில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்னா நீ என்ன சாப்பிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறது. அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை, ஏன் வரல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கறது. ஓகேவா? இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வாக்கியம். இன்ஃபர்மேஷனை கேட்டு பெறுறது, கேள்வியின் மூலமா பெறுவது என்னது? வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம். எங்கே செல்கிறாய்? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து கொஸ்டின் மார்க் வந்திருக்குங்களா? இந்த கொஸ்டின் மார்க் வந்தாலும் கேள்வி வாக்கியம் தான். ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வரும், ஒரு சில நேரங்களில் வராமல் கூட இருக்கும். இங்கே வருது வரல தாண்டி அந்த வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பும் வண்ணம் அல்லது பதில் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? வினா வாக்கியமாகத்தான் இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஏன், எங்கே, எப்படி, யார், எதற்கு, இது போன்ற அந்த வினா சொற்கள் இடம்பெற்றாலுமே அது என்னதான்? வினா வாக்கியம்தான். ஓகே, வினா பொருள் வந்திருக்கும், வினா எழுத்துக்களும் வந்திருக்கலாம். என்ன, ஏன், எப்படி, எதற்கு, எதனால், யார், யாருக்காக, எங்கோ, எங்கே, அப்படி இது எல்லாமே என்னதான் வரும்? வினா தொடர் தான், அல்லது வினா வாக்கியம். அடுத்து நான் மூணாவதா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் அல்லது உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்னா இங்கே என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அந்த உணர்ச்சி பெருக்கல, ஓகே, இல்லை ரொம்ப துக்கம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கறதுல வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி வாக்கியம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுறது, இப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி. ஓகே, அப்போ அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? அதுதான் உணர்ச்சி, அதான் உணர்ச்சி வாக்கியம். சப்போஸ் நம்ம எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணலை, அப்போ வந்து பார்த்தா ஒரு சோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வெக்ஸ் ஆகிட்டு ஒரு அப்போ ஒரு ஃபீல், அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் என்னது? அதாவது துன்பம். அந்த துன்பத்தின் போது வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சி, அதுவுமே ஒரு உணர்ச்சி வாக்கியம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸாம் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸாம் ஹாலில் நம்ம படித்த ஒரு சில கொஸ்டின்லாம் அப்படியே எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு ஏற்படும். பரவாயில்லையே, நம்ம படித்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கேன். அதை நம்ம படித்ததுலேருந்து கொஸ்டின் வந்தால் ஓகே, அது நார்மல். ஆனால் படித்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு டக்குன்னு ஒரு ஷாக் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் வியப்பு. ஸோ அப்போ அந்த மூன்று நிகழும் போது நம்ம உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை தான் இங்கே உணர்ச்சி வாக்கியம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆச்சரிய வாக்கியம் அப்படின்ற பேருமே இருக்குது. நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி. இப்போ நம்ம அந்த ஏரி அவ்வளோ பெரிய ஏரியை போய் நம்ம பார்க்கும்போது பா இவ்வளோ பெரிய ஏரி நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் பத்தியா. ஸோ ஐயோ அடேங்கப்பா ஐயோ அப்படின்லாம் நம்ம சொல்லும் பத்தியா. அந்த மாதிரி தான் இது. சப்போஸ் யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லுவாங்க பத்தி. அதுதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் படம்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சலா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுது கூட்டும் போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க. அந்த இறந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போவாங்க. இறந்தவரை பற்றி பேசிட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் டைலாக் சொல்லுவார், ஐயோ இமயம் சரிந்தது. அப்போ இமயம்னா என்னது, இமயமலை சரியில்லை. ஓகே, ஒருவேளை இமயமலையில் நிலச்சரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஐயோ இமயம் சரிந்ததுன்னா இமயம் போன்ற நபரான ஒரு நபர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதம் தான் அந்த ஐயகோ அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகேவா. ஸோ அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயகோ இமயம் சரிந்தது அப்படின்னா அந்த ஐயகோ அப்போ அந்த உணர்ச்சி வாக்கியம். ஓகேவா. அதே மாதிரி தான் அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஏரி, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை இங்கே உணர்ச்சி வாக்கியங்கள். ஓகேவா. அதை சொல்லுங்க பாருங்க. பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடராக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. ஐயோ முள் குத்தி விட்டதே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது டக்குன்னு வந்து முள் அடிச்சு நம்ம டக்குன்னு அப்படின்னு நம்ம ஒரு சத்தம் போடுவோம். இல்லைன்னா ஐயோ என்ன அடிச்சு அப்படின்ற மாதிரி கத்துவோம். ஓகேவா. இல்லை நம்ம ஏன்னா பொருள் நம்ம டக்குன்னு கீழே விழுந்துட்டாலும் சரி ஐயோ அம்மான்னு கத்துவோம் பார்த்தீங்களா. அப்போ என்னன்னா அது நம்மையும் மீறி நம்ம உள் உணர்வுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி தான் என்ன சொல்கிறாங்க இங்கே உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க. இது எப்போதெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா மகிழ்ச்சியின் போது, வியப்பின் போது, துன்பத்தின் போது என்ன ஆகும், இந்த உணர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படக்கூடியது என்ன சொல்கிறாங்க இங்கே உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா. அடுத்தது என்னே என்னும் சொல்லை வியப்பு குறித்தும் அந்தோ என்னும் சொல்லை துன்பம் குறித்தும் சொற்றொடர்கள் அமைத்து காட்டலாம். என்னே இப்போ இமயமலை ரொம்ப உயரமாக இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போது என்னன்னா பா என்ன எவ்வளோ பெரிய உயரமான இமயமலை அப்படின்னு நம்ம சொல்ல பற்றியா. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உணர்ச்சியை அந்த வியப்பை வெளிப்படுத்தும் வண்ணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தின் போது நம்ம குறிப்பிடக்கூடிய வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தோ அந்தோ போய்விட்டாரே, அந்தோ பரிதாபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பற்றியா. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த துன்பத்தின் போது குறிக்கக்கூடிய வார்த்தையை வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க என்னே இமயமலையின் உயரம், இது வியப்பு. அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே, அந்தோ பரிதாபம். ஒரு பாட்டு கூட இருக்கு, பரிதாபம் அந்தோ பரிதாபம். இப்போ நம்ம வந்து இந்த பரிதாபங்கள் சேனலோட பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடோட வந்துட்டு இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ அந்தோ அப்படின்னா பரிதாபமாக இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தின் போது துன்பத்தின் போது வெளிப்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ உணர்ச்சி வந்து எப்போ வெளிப்படும் அப்படின்னா மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியப்பின் போது பயன்படுத்தக்கூடிய உணர்ச்சி வாக்கிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா என்னே. ஓகேவா. அதே மாதிரி துன்பத்தின் போது வெளிப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்தோ ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடியது வந்து கட்டளை தொடர் வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம். நீ பள்ளிக்கு புறப்படும் போது உன்னிடம் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா போயிட்டு வீட்டுக்கு வர. ஓகேவா. போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். ஓகேவா. இந்த ஊரை சுற்றுறது போயிட்டு வந்து பேட்டாடுறது அந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கட்டளையோட சொல்லுவாங்க. போனோம், அதாவது ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா படித்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு அங்கே இங்கே வாலாட்டோன்னு சொல்ல பற்றி. அப்போ ஏன்னா ஒரு கண்டிப்பின் பேரில் ஒரு கட்டளையின் பேரில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அதான் வந்து கட்டளை வாக்கியம். பார்த்து போ, கவனமாக படி. ஸோ அப்போது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம கேள்வி எழுப்புவது வினா வாக்கியம். ஒருத்தருடைய கருத்தை வெளிப்படுத்துவது பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியம் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன அப்படின்னா ஒருவரை ஒரு செயலை செய்ய, ஓகே, ஒருவரை ஒரு செயலை செய்ய ஆணையிடுவது அல்லது கட்டளையிடுவது. ஏன்னா கட்டளைனாலும் ஆணைனாலும் ஒன்று தான். ஓகேவா. என்ன சொல்லாங்க, ஆணையிடுதல் அல்லது கட்டளையிடுதல். ஒருவரை ஒரு வேலையை செய்யுமாறு கட்டளையிடக்கூடிய வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம். நன்றாக படி, இளமையில் கல். ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழு. ஓகேவா. செய்வன திருந்த செய். ஓகேவா. நன்மை செய். இது எல்லாமே என்ன அப்படின்னா கட்டளை இருத்தும் வண்ணம். ஓகேவா. சொல்லக்கூடிய என்ன சொல்லுங்க, இது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தனிநிலை தொடர் வாக்கியம். ஸோ தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 3 வாக்கியம் இருக்கு. தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். ஓகே. அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த 3 வாக்கியங்கள் அப்படின்னும் போது ஓகேவா. ஃபர்ஸ்ட் தனி வாக்கியம் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர்.
6 கேன், ஒரு கேன் வந்து அந்த இதில் ஊற்றிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா, இந்த இடத்துல இங்கே அக்காடமியில் ஓகேவா, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை. இது என்ன சார் பயனிலை எழுவாய் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அழகன் பாடம் எழுதுகிறான், அழகன் பாடம் எழுதுகிறான். ஓகே, நம்ம சுந்தரா டிராவல்ஸ் வந்து சொல்லுவாங்களே வடிவேல் பேர், அழகா டே என்ன போய் அழகுனாரா அப்படின்னு பார்த்து, நான் என் ஃப்ரெண்டு அழகனை கூப்பிட்டேங்க அப்படின்னு வர பார்த்தீங்களா, அது அந்த அழகன் தான் அது, அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அழகன் பாடம் எழுதுகிறான் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இந்த வாக்கியம் எழுவதற்கு காரணமாக அமைந்தது எது? அழகன் தான். இப்ப அழகன் இருந்தாதான் படிக்க முடியும். அப்போ அழகன் இங்க உள்ள வந்தாதான் அந்த வார்த்தையை எழும். அப்போ ஒரு வாக்கியம் எழுவதற்கு காரணமான வாக்கியத்தை இங்க எழுவாய். ஓகே, அந்த வாக்கியம் எழுவதற்கு காரணமான அந்த அழகன்ற வார்த்தை இங்க என்ன சொல்றாங்க? எழுவாய். ஓகேவா? அப்ப எழுவாய், அந்த எழுவாயால என்ன பயன்? எழுதுகிறான். அப்ப இது பயனிலை. ஒரு வாக்கியம் எழுவதற்கு காரணமாக அமைவது எழுவாய். அந்த எழுவாயினால் ஏற்படக்கூடிய பயன் பயனிலை. அதனால் என்ன பயன் விளைந்தது அப்படின்னு சொல்றது. அப்ப அழகன் பாடம் எழுதுகிறான்றதுல பார்த்தீங்கன்னா அழகன்றது எழுவாய், எழுதுகிறான்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பயனிலை. அப்ப அழகன் இது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து கீழே பாருங்க, மா பலா வாழை ஆகியன முக்கணிகள். இப்ப முக்கணிகள் ஒரு பயனிலை, மூணுமே என்னது? 3 கனிகள். ஆனா இங்க மாண்டத்துனது மாங்கா, பலானது பலாப்பழம், வாழைன்றது வாழைப்பழம். அப்ப மூணுமே தனித்தனியான என்னது? எழுவாய்கள். அப்போ 3 எழுவாய் வந்திருக்கு, ஆனா ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். அப்ப இங்க என்ன தனியா வரும்? பயனிலை எப்பவுமே தனியா வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தொடர்நிலை தொடர் அல்லது தொடர்நிலை வாக்கியம் அல்லது தொடர் வாக்கியம் எல்லாமே ஒண்ணுதான்பா. இந்த இடத்துல பாருங்க, அது அப்படியே ஆப்போசிட். அங்க என்ன பார்த்தோம்? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. இங்க என்ன அப்படின்னா ஓர் எழுவாய் ஒண்ணுதான் இருக்கும், பல பயனிலையை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். ஓர் எழுவாய், அந்த பயனிலை மட்டும் என்ன இருக்கும்? இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா அருள் பாடம் படித்து பாடம் கற்பித்தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அருள்ன்ற ஒருத்தன் தான் பாடம் கத்துக்கிட்டு கத்து கொடுத்தான். ஸோ அப்போ கற்றவனும் கற்றுக் கொடுத்தவனும் ஒரே எழுவாய் தான். ஆனா பயனிலை எது? கற்றல் கற்பித்தல் 2 பயனிலை. ஓகே, அதான் பாருங்க, கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார். ஆனா உழைத்தவரும் யார் தான்? கார்மேகம் தான். உயர்ந்தவரும் யார் தான்? கார்மேகம் தான். ஆனா இங்க பயனிலை 2 எழுவாய் 1. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது தொடர் நிலை வாக்கியம் அல்லது தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, இந்த தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா அதனால், ஆகையால், ஏனெனில் போன்ற இணைப்பு சொற்கள் வருங்க பாருங்க. அதனால் வாழ்வில் உயர்ந்தார், இங்கே அதனால், ஆகையால், ஏனெனில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியத்தில் வரக்கூடிய இந்த இணைப்பு சொற்கள் கேட்கலாம். அதனால், ஆகையால், ஏனெனில் போன்ற இணைப்பு சொற்கள் இடம்பெறக்கூடிய வாக்கியம் எதுன்னு கேட்பாங்க. எது? தொடர்நிலை வாக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலவை வாக்கியம். ஸோ கலவை வாக்கியன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநிலை தொடர். ஓகே, ஒரு தனிநிலை தொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவதுதான் கலவை தொடர். ஓகே, ஒரு தனிச்சொல் இருக்கும், அந்த தனிச்சொல் என்ன பண்ணும்? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை சொற்களை கடந்து வரீங்க பாருங்க. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அதே மாதிரி இங்க அதனால், ஆகையால்ன்ற வார்த்தைலாம் வராது. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான். ஓகே, இப்ப தனிநிலை, இப்போ புயல் வீசியதுன்றது ஒரு தனி வாக்கியம். அது என்னது? பள்ளிக்கு விடுமுறை. அப்போ அதோட துணையா வரக்கூடிய வாக்கியம். இப்ப நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, மாணவர்கள் வீட்டில் இருந்தனர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பல துணை தொடர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொடரை வச்சு கொண்டு போகலாம். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, மரங்கள் சாய்ந்தன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இடிந்தன, அலுவலகங்கள் மூடப்பட்டன. ஓகேவா? அப்புறம் வந்து புயல் வீசியதால் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கரையை கடந்தது. அப்போ இது எல்லாமே இந்த தனிச்சொல்ல தொடர்ந்து வரக்கூடிய துணை தொடர்கள். அப்போ ஒரு துணை சொல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை சொற்களை தொடர்ந்து வந்தா அது கலவை வாக்கியம். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர். செய்வினைனா நீங்க நினைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்புதிரா செய்வினை, அந்த செய்வினை கிடையாது.
ஓகேவா? இந்த செய்வினை பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யக்கூடிய வினை, அதான் செய்வினை சொல்லுவாங்க. ஓகேவா? அதை யார் செய்கிறான்றதை பொறுத்து. ஓகேவா? எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். ஒரு எழுவாய், அந்த செயல் எழுவதற்கு, அந்த வாக்கியம் எழுவதற்கு காரணமான எழுவாய் ஒரு வினையை கொண்டு ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறாங்க பற்றி தான், அதுதான் செய்வினை தொடர். ஓகேவா? அப்படி செய்யும் போது செய்யப்படும் பொருள் ஒன்று இருக்கு, செய்யப்பட்ட பொருள், அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்ற உறுப்பு, ஐ என்றது பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு, எது? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ செய்யப்படும் பொருளோடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வரும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வரும், சில நேரங்களில் மறைந்து வரும். சில நேரங்களில் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இருக்கும், ஒன்று வெளிப்படையாக இருக்கும், இல்லை மறைந்திருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய், ஏன்னா அந்த தொடர் எழுவதுக்கு காரணமானது இவர் தான். அப்போ இது என்ன சொல்றாங்க? எழுவாய். உலக தமிழ் மாநாடு, உலக தமிழ் மாநாடு பார்த்தா செயல்படு பொருள். ஓகே, அதனால என்ன செயல் நடந்திருக்காங்க? உலகத்தமிழ் மாநாடு. ஓகே, அங்க என்ன பண்ண, அங்க என்ன பயன்? அவருடைய வேலை அங்க அந்த இடத்துல அந்த செயல்படு பொருள்ல இவருடைய பயன் என்ன? அந்த மாநாட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது தான் இவருடைய பயன். ஓகே, அதுனது பயனிலை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக தமிழ் மாநாட்டை, அப்போ இந்த இடத்துல ஐ வந்திருக்கு, அப்போ ஐ வெளிப்படையா வந்திருக்கு. இப்போ குடியரசு உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இப்போ இங்கே ஐ என்ற அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. அதுவே இங்கே கீழே பாருங்க, மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். இப்போ இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா சுதந்திர தினம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் கொடியேற்றுவாங்க, மாநில அளவில் முதலமைச்சர் கொடியேற்றுவாங்க. இதுவே குடியரசு தினம் அப்படின்னா இந்திய அளவில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க, மாநில அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் கொடியேற்றுவாங்க. அதுமாதிரி மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர், கோட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கோட்டாட்சியர், அதேமாதிரி வந்து வட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார், அது வட்டாட்சியர், அதேமாதிரி ஃபிர்கா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐ, இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு கட்டமாக வரும். கிராம அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விஓ, மேக்ஸிமம் கிராம அளவில் பண்ண மாட்டாங்க, கிராம ஃபிர்கா வராது. ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்லையுமே, இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு, ஸோ அதை சொன்னால் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். இங்கே மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார் அப்படின்னு வரலாம், கொடியேற்றினார். அப்போ கொடியை ஏற்றினார் அப்படின்றதும் வந்து செய்வினை வாக்கியம் தான். கொடியேற்றினார் இதுவுமே என்னதான்? செய்வினை வாக்கியம் தான். இங்கே என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, இந்த இடத்துல கொடியை அப்படின்னும் போது ஐ என்ற உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகேவா? கொடியேற்றினார் பார்த்தா இந்த இடத்துல ஐ என்ற உறுப்பு மறைந்து வந்திருக்கு. ஓகே, இதில் மாவட்ட ஆட்சின்றது எழுவாய், கொடின்றது பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள், ஏற்றினார் அப்படின்றது பயனிலை. இந்த ஃபார்ம்ல தான் அமையுது. ஓகேவா? இது எழுவாய், செய்யும் வினை, செய்யக்கூடிய பயன், இந்த மூணு தான் வரும். அது எழுவாய், செயல்படு பொருள், என்னது செய்வினை, இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க 9வது முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப முக்கியமானதுப்பா, ஏன்னா இந்த 8வது 9 அதே மாதிரி 10 11 இது மூணுமே தனியாக ஒரு தனி டாபிக் இருக்கு, தனி சிலபஸ் டாபிக் இருக்கு. ஓகேவா? இது இந்த 4 மட்டுமே, செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிணைவினை, இந்த 4மே வந்து தனியாக வரக்கூடிய டாபிக். நான் வச்சு ஓகேங்களா? இப்போ நம்ம செயல்பாட்டு வினை தொடர் பார்க்கலாம். செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது. ஓகேவா? அங்க நான் பார்த்தோம் எழுவாய் செயல்படு பொருளை கொண்டு முடிவதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? எழுவாய் செய்யும் வினையை கொண்டு, அதாவது செய்யும் வினையை கொண்டு முடிவது செய்வினை. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது. செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது இங்க என்ன சொல்றாங்க? செயல்பாட்டு வினை தொடர் அல்லது செயல்பாட்டு வாக்கியம். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்தொடரில் சொற்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் செயல்படு பொருள் என்னது? உலகத்தமிழ் மாநாடு, இது செயல்படு பொருளுங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, உலகத்தமிழ் மாநாடு பார்த்தா செயல்படு பொருளுங்களா? அடுத்து குடியரசுத் தலைவர், இது என்னது? எழுவாய், அந்த செயல் எழுவதற்கு காரணமான இருப்பது, தொடங்கி வைக்கப்பட்டது பயனிலை. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க என்ன பார்த்தோம்? இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்ற விகுதி, ஐ என்ற வேற்றுமை உருவு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவும் மறைமுகமாக வந்தால் செய்வினை தொடர் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள், ஐயாளுக்கும் இன்னதுக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் அப்படிங்கிற உருவு வந்து பார்த்தீங்கன்னா வரும், அது எழுவாயோட வரும்.
ஓகேவா, கலந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயனிலையோடு வந்து பார்த்தீங்கன்னா படு, பட்டது, பெரு, பெற்றது போன்ற துணை வினைகள் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோம், குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இங்கே பாருங்க, உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால், அங்கே உலகத்தமிழ் மாநாட்டை, அப்போ இரண்டாம் வேற்றுமை இந்த இடத்துல வந்துச்சு. இது கூட செயல்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க பயனிலையோடு மூன்றாம் வேற்றுமை உருவு சேருது. குடியரசுத் தலைவரால், அப்ப குடியரசுத் தலைவர் குட்டல் ஆல், அப்ப இரு குட்டல் ஆனாவது ரா, அப்ப தலைவரால் அப்படின்னு வருது பத்தி. அதே மாதிரி தொடங்கி வைக்க பெற்றது, இங்க பாருங்க படு, பட்டது, பெரு, பெற்றது. இங்க என்ன பண்ணலாம், இது பாருங்க கொடி மாவட்ட ஆட்சியரால் ஏற்றப்பட்டது. ஓகே, கொடி மாவட்ட ஆட்சியரால், அப்ப கொடி இங்க வந்துருச்சா ஃப்ரண்ட்ல. அப்போ நான் வரும் செயல்படு பொருள் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரும் மாவட்ட ஆட்சியரால், அப்போ எழுவாயோட ஆள் சேர்ந்துருச்சா. அடுத்தது ஏற்றப்பட்டது, அங்கே பாருங்க பட்டது வந்துச்சு. நானே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிவது செய்வினை வாக்கியம். அங்கே இரண்டாம் வேற்றுமை வரும் செய்வினையில். செயற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு அதில் ஆள், அதில் செய்யப்பா அப்படிங்கிறதுல அப்போ ஆள், மூன்றாம் வேற்றுமை உருவும் படு, பட்டது, பெரு, பெற்றது போன்றவை பயனுடைய சேர்ந்தோம் வரக்கூடியது என்னது, செயற்பாட்டு வினை. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த செய்வினை தொடரும் செய்தி தொடரும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க பாரு, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதான் நான் கட்ட சொன்னேன். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார், இங்க வந்து இது ஒரு செய்வினை தொடரும் வருது. கரெக்டா, திருவள்ளுவர் திருக்குறளை, இங்க பாருங்க திருவள்ளுவர்ன்றது எழுவாய், திருக்குறள்ன்றது பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள், ஈட்டினார்ந்து பார்த்தீங்கன்னா பயனிலை. இங்க பாருங்க செயல்படு பொருள் ஐ, இரண்டாம் வேற்றுமை சேர்ந்துருக்கா. அப்போ இது என்னது செய்வினை வாக்கியமும் வரும். ஓகே, நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வந்துருக்கும். ஏன்னா இது வந்து ரெண்டுத்துலையுமே வரக்கூடிய வாக்கியங்கள் தான். அது செய்தியை வெளிப்படுத்தக்கூடியது, இதுவும் செய்தியை வெளிப்படுத்தக்கூடியது. ஓகேவா, நம்ம ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் கொடுத்துருக்காங்க, செய்தி தொடர் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்து போடணும். ஓகேவா, மேக்ஸிமம் ரெண்டுமே வரா மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா அதுக்கு உண்டான மார்க் வந்து கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா எதுன்றது நமக்கு தெரியாது, அது டிஎன்பிசி சொல்கிறது தான் ஃபைனல். ஓகேவா, ஏன்னா இங்கே நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம இருக்கிற மாதிரி ஏற்று தான் போகணும். ஓகேவா, இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா செட் ஆகாது. இருக்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேவா, இப்போ இது கூட பாருங்க, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ என்னது செய்வினை தொடராக செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியுது. அப்போ இது வந்து செய்வினை தொடரையும் வரலாம், ஆனால் இங்கே செய்தி தொடர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரு செய்தியை வெளிப்படுத்துது. ஓகே, அப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போட முடியுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர். எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தன்வினை தொடர். எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது என்னது, தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றாள், பாத்திமா திருக்குறள் கற்றாள், அதாவது பாத்திமா என்ன பண்ணாங்க, தானே திருக்குறளை கத்துக்கிட்டாங்க, அவங்களே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன, தன்வினை. தானே ஒரு செயலை செய்து கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம். இத்தொடரில் பாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடர். அடுத்து பாருங்க, பிறவினை தொடர். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வின பிறவினை. பிறரை வந்து ஒரு வேலை வாங்குறது, தான் வேலையை தானே செய்து தன்வினை. அதான் சொன்ன தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா நம்ம செய்யற வேலை நமக்கு தான் வரும். ஓகேவா, அப்போ பிறவினைன்றது பார்த்தீங்க அப்படின்னா பிறரை நம்ம ஒரு வேலை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, அதாவது எப்படி சொல்றது, இப்போ கற்றால் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். அப்போ கற்பித்தாள் அப்படின்னா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இதை கற்றுக்குங்க அதை கற்றுக்குங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களும் ஒரு வேலையை வாங்குறாங்க. ஏன்னா இவங்க கற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ மற்றவங்களுக்கு அப்போ மற்றவங்கள கற்றுக்க சொல்கிறாங்க, அப்போ மற்றவங்களும் ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க. அப்போ இது என்னது, பிறவினை வாக்கியம். இப்போ கற்றால் கற்பித்தால், ஓகே, பயின்றால் பயிற்றுவித்தால், ஓகேவா, ஆடினால் ஆட்டுவித்தால், ஓகே. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. ஓகே, உருட்டினால் உருட்டுவித்தால். ஓகே, நீங்கள் நினைக்கிற உருட்டு இல்லை, இது உருட்டுறது. ஓகேவா, நீங்கள் வேற என்ன லங்கா கட்ட உருட்டத்தை நினச்சிக்க போறீங்க. சரியா, ஓகேப்பா. இது தன்வினை பிறவினை, இந்த நாலுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்கூற்று.
ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது. இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றது நேர்கூற்று. அவர் சொன்னதை அப்படியே அவர் என்ன சொன்னதை அப்படியே டிட்டோவா அப்படியே இங்க வாசிக்கிறதுக்கு பேர் என்னது? நேர்கூற்று. தேன்மொழி பொன்னிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன். இது யார் பார்த்தீங்கன்னா தேன்மொழி சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொல்லியிருக்காங்க. இது வந்து நேர்கூற்று. நேர்கூற்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறிகள் வரும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். ஓகே, தன்மை முன்னிலை. ஓகேவா? ஸோ அப்போ தன்மை அப்படின்னு பார்த்தா இப்போ நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை பெயர்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும், நேற்று இன்று நாளை என்ற கால பெயரும் வரும். அது அப்படியே ஆப்போசிட் வந்து அயர்கூற்று. ஒரு சொன்னதை சொல்றது, ஒரு சொன்னதை அப்படியே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நேர்கூற்று. ஒருத்தர் சொன்னதா நம்ம சொல்றது, அயலார் சொன்னது மற்றவர் சொன்ன விஷயத்த நம்ம கேத்த மாதிரி மாத்தி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அயர்கூற்று. ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல அவங்க அப்படி சொன்னாங்க நம்ம சொல்றது, அவங்க சொன்னதை அப்படியே சொல்றது நேர்கூற்று, அடுத்தவங்க சொன்னதை சொல்றது அயர்கூற்று. இதை மட்டும் நான் வச்சு ஓகேவா? அயர்கூற்றுல மேற்கோள் குறிலாம் வராதுப்பா. இந்த தன்மை முன்னிலை பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படர்கை பெயரா மாறிடும். சுட்டு பெயர்கள் அது இது அந்த இது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். கால பெயர்கள் வந்து பார்த்தா நேற்று இன்று நாளைன்றது பார்த்தீங்கன்னா அந்நாள் மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்று ஆக போன்ற இணைப்பு சொற்கள் வரும். பாருங்க, பொன்னியிடம் தேன்மொழி தான், அந்த நான்றது தானா மாறிடுச்சா. அதே மாதிரி மறுநாள் நாலு மறுநாள் மாறிடுச்சா. மதுரைக்கு செல்வதாக ஆக இணைப்பு சொல் இருந்துச்சா, ஆக கூறினாள். இதான் அயர்கூற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடர்னா உடன் பண்றமா நான் ஒத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்றது. செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக கூறுவது. நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கலைச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரைன்றது கட்டுரை எழுதணும், கட்டுரையை எழுதணும். அப்போ அது உடன்பட்டு என்ன பண்றாங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதிட்டாங்க. அப்போ அந்த நேர்மறையான விஷயத்த, நடக்கிற விஷயத்த அல்லது நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது உடன்பாட்டு தொடர். அப்படியே ஆப்போசிட் வந்து எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர் அப்படின்னா அதை நிகழ்த்தாத்து, ஒரு செயலை நிகழ்த்துவது உடன்பாட்டு தொடர், நிகழ்த்தாமல் ஆப்போசிட்டா இருக்கிறது எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். அப்போ கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதலை, அப்ப எழுதவில்லை அப்படின்ற அந்த என்னது எதிர்மறை சொல் இடம்பெற்ற அது எதிர்மறை தொடர் அல்லது எதிர்மறை வாக்கியம். கலைச்செல்வி கட்டுரை எழுதல் என்ற செயல் நிகழாமை, ஒரு செயல் நிகழ்வதை குறிப்பது உடன்பாட்டு தொடர், செயல் நிகழாமையை குறிப்பது எதிர்மறை தொடர். அடுத்து 16 ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த நிறைய வாட்டி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா சொல்றாங்க எழுதாம இருக்க மாட்டா, அப்படின்னா தான் எழுதிடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதாமல் அப்படின்ற ஒரு எதிர்மறை வார்த்தை, இரால் இதுவும் ஒரு எதிர்மறை வார்த்தை. அப்போ என்ன அர்த்தது, இந்த வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறை வாக்கியம். ஏன் அப்படின்னா எதிர்மறை தொடர் இடம்பெற்ற நான் சொன்னேன் எதிர்மறை வாக்கியம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எதிர்மறை வார்த்தை வந்ததுனால இதனுடைய பொருள் மாறல. அதனால இது என்ன சொல்றாங்க, பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஏன் இதை பொருள் மாறான்னு சொல்றாங்க, 2 எதிர்ச்சொல். அப்ப 2 எதிர்மறை சொற்கள் இடம்பெற்று வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தான் தரும். நான் தூங்காமல் இருக்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருப்பேன். நான் படிக்காம இருக்க மாட்டேன், இப்ப படிக்காமல் இருக்க மாட்டேன். அப்ப படிக்காமல்ன்றது ஒரு எதிர்மறை தொடர், இருக்க மாட்டேன்றது ஒரு எதிர்மறை தொடர். அப்ப 2 எதிர்மறை தொடர், 2 எதிர்மறை சொற்கள் வரும்போது அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நேர்மறை தொடரா அதாவது உடன்பாட்டு தொடரா மாறிடும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். ஏன் அப்படின்னா பொருள் மாறல, எதிர்மறை வார்த்தை வந்தாலும் கலைச்செல்வி கட்டுரை எழுதிடுவா அதான் சொல்றாங்க. அப்போ எதிர்மறை வாக்கியங்கள் இடம்பெற்றாலும் அந்த பொருள் மாறாததுனால இது என்ன சொல்றாங்க, பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தொடர் வந்து எதிர்மறை தொடர் தான், ஆனா பொருள் மாறாததுனால பொருள் மாறா எதிர்மறை தொடர். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதனால ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு எக்ஸாம்ல வந்து 2 எதிர்மறைகள் கொண்டு வரும். எழுதாமல் இரால், படிக்காமல் இரால், நடக்காமல் இரால் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிய வகையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம்.